வெல்கம் டு அவர் ஸோ சிம்பிள் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் புரசைவாக்கத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கங்காதேஸ்வரர் திருக்கோயிலிருந்து நிறைய வேக்கண்ட் விட்ருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்து அறநிலையத்துறை கீழே வருது. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் இது. இதில் என்னென்ன போஸ்டிங் விட்ருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு கங்காதேஸ்வரர் திருக்கோயில் இந்த எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 27/8/2025 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கணினி இயக்குனர் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். செகண்டாக தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணியிருக்கணும். அதாவது தமிழ் இல்லை இங்கிலீஷும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,300 48,700 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா மேலம் குழு அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சேம் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அவங்களும் ஏதாச்சும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இந்த சர்டிஃபிகேட்டு முடிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 15,300 48,700 கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பரிச்சாரகர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 10வது வரைக்கும் முடிச்சிருக்கணும். சேம் கவர்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் கோயிலில் பிரசாதம் ப்ளஸ் அந்த நெய்வேத்தியம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துறதுக்கான வழக்கமான நடைமுறைகள் அந்த பூஜை சடங்கு சம்பிரதாயம்லாம் அதுக்கான பழக்க வழக்கம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 13,600 41,800 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக ஓட்டுநர் அவங்க 8வது வரைக்கும் முடிச்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,600 39,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னாக்கா மின் பணியாளர் அவங்க இது ரிலேட்டடாக கோர்ஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும், பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்க இபி ஆஃபீஸில் கூட பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா 12,600 39,900 வரைக்கும் அவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா காவலர் அதாவது செக்யூரிட்டி அவங்க 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அவங்கள சம்பளம் 11,600 36,800 கொடுத்துருக்காங்க. அடுத்து தோட்டக்கலை அவங்களும் சேம் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கான சம்பளமும் 11,600 36,800 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. திருவழகு அவங்களும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட சம்பளம் 10,000 31,500 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்றதுக்கான சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்திருக்கணும். 1/7/2025 அந்த டேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் எங்கெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா www.hrce.government.in இந்த வெப்சைட்லாம் போய் எடுத்துக்கலாம். அப்படிலாம் கோவிலையும் போட்டு வாங்கிக்கலாம். ஃபில் பண்ண அப்ளிகேஷனை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 131 கங்காதரேஸ்வரர் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க, சென்னை. அதில் பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதிலிருந்து 26/9/2025 அதில் ஈவினிங் 5:45 அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நேரில் கொடுத்துருங்க. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு தான் இதை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர் நம்ம அப்ளை பண்ணுற எங்கே இருக்கீங்களோ அந்த இதை அந்த லோக்கல் போலீஸில் பிவி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஆறாவதாக இது அதாவது இதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அறநிலைத்துறைகள், அரசு துறை, உள்ளாட்சி நிர்வாகம் இதெல்லாம் ரிலேட்டடாக யாரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்களோ டிஸ்மிஸ் பண்ணிங்களோ அவங்களாம் இதில் அப்ளை பண்ண தகுதியற்றவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமனம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்து அறநிலைத்துறையிலேருந்து தான் இது ப்ராசஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 8th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா நேராக அந்த கோயிலில் போயிட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.